வணக்கம். ஜேசிப் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சோமரத்ன ராஜபக்ஷவின் திடீர் முடிவு, பெரும் நம்பிக்கை பெற்றுள்ள தமிழர் தரப்பு. சிஐடியில் முன்னிலையானார் அர்ஜுனா எம்பி. செம்மணியில் அலரும் தமிழர் ஆன்மாக்கள், ஆரம்பமானது ஸ்கேன் பரிசோதனை. செம்மணி மர்மத்தை உடைக்க தயாராகும் சோமரத்ன, அச்சத்தில் அலரும் சரத் வீரசேகர. காவல்துறை பரிசோதகருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த கெகல் பத்ர பத்மே. நாட்டை உலுக்கிய கொத்மலை பேருந்து விபத்து, மேலும் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். லான்ஸ் கூப்ரில் சோமரத்ன ராஜபக்ஷவின் கருத்து தமக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டு விழுந்ததை போன்று இருப்பதாக வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், புலம்பெயர் தமிழர்கள் என சகல தரப்பினரும் இச்சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ் செம்மணி மனித புதுகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கூப்ரில் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடாத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவின் வெளிப்படுத்தல்கள் தமக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டு விழுந்ததை போன்று இருப்பதாகவும் இச்சந்தர்ப்பத்தை நீதி கோரி போராடும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். வாக்குமூலம் அளிக்க அவர் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற அமர்வில் தமிழீழ மக்கள் என பேசியது தொடர்பாக தென்னிலங்கை கட்சி வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமைய சிஐடியில் முன்னிலையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் 2 மனித புதைகுழிகளுக்கு மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதைகுழிகளும் காணப்படுகின்றனவா என்பதனை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் பரிந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்நடவடிக்கையை அடுத்து இன்றைய தினம் குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செம்மணி சித்துப்பாத்தியிந்து மயானத்தில் மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்களை பார்வையிட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ விடயம் குறித்து ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கை என்னவென்பதை எதிர்பார்த்துள்ளோம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவியான SC விஜய் விக்ரம ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதம் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் சரத் வீரசேகர மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவியான SC விஜய் விக்ரம ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கிருசாந்தி படுகொலை வழக்கில் சோமரத்ன ராஜபக்ஷ உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளியாக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் குற்றம் புரிந்திருப்பார்களாயின் அவர்களுக்கு உள்ளக நீதி கட்டமைப்பின் கீழ் தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். முறையான விசாரணைகளின் பிரகாரமே இவருக்கு
மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷவிற்கு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இவ்விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தும். இந்த விவகாரத்தை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு சென்று சாட்சியமளிக்க சோமரத்ன ராஜபக்ஷ தயாராக உள்ளதாக அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச விசாரணைக்கு செல்வதற்கு முன்னர் உள்ளக நீதி கட்டமைப்பினூடாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவென்பதை எதிர்பார்த்துள்ளோம் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கெஹல் பத்ர பத்மேவினால் மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகர் லிண்டன் சில்வாவிற்கு தொலைபேசியினால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கெஹல் பத்ர பத்மேவின் நெருங்கிய உதவியாளர் ஒருவரை கைது செய்ததற்காக இந்த கொலை மிரட்டல் விடுவிக்கப்பட்டுள்ளது. கெஹல் பத்ர பத்மேவின் நெருங்கிய உதவியாளரான 39 வயதுடைய கம்பகா தேவா என்ற நபர் விமான நிலையத்தில் வைத்து நேற்று விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் ரஷ்யாவிலும் தாய்லாந்திலும் பல சந்தர்ப்பங்களில் கெஹல் பத்ர பத்மேவை சந்தித்துள்ளதோடு இம்முறை அவர் பத்மேவை சந்திப்பதற்காக தாய்லாந்து செல்ல திட்டமிட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் கொலை உட்பட பல குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அவர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரோஹன் ஒலிகல மற்றும் மேல்மாகாண குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வா ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன. இந்த பின்னணியில் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட கெஹல் பத்ர பத்மே, நீங்களும் ஒரு விளையாட்டு விளையாடுகிறீர்கள், நாங்களும் ஒரு விளையாட்டு விளையாடுகிறோம். இதை சரியாக செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது இல்லையா? என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியும். எப்படியும் நாங்கள் இறப்பு சான்றிதழை எங்கள் கைகளில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் இறப்பதற்கு பயப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதான காவல்துறை பரிசோதகர், குழந்தையை பற்றி என்ன பேசினீர்கள், என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் பயமில்லை. உன் மரண அச்சுறுத்தலுக்கு நான் பயப்படுவேன் என்று நினைக்காதே. இலங்கைக்கு வந்தால் இருவரும் பேசலாம். சட்டம் செயற்படுத்தப்படும் என பதிலளித்துள்ளார். கொத்மலை கிரண்டியல்ல பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்த ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கடந்த மே மாதம் 11ஆம் தேதி குருநாகலில் இருந்து கதிர்காமன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது. குறித்த பேருந்தில் 84 பேர் பயணித்திருந்த நிலையில் 23 பேர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார். இதில் நுவரெலியா மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரே தற்போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை குறித்த விபத்தின் போது விபத்துக்குள்ளான பேருந்தின் கீழே பெண்ணொருவர் சிக்கியிருந்த நிலையில் தனது 6 மாத குழந்தையை இடுப்பின் கீழே பாதுகாத்து வைத்திருந்த சம்பவம் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் வாரியபுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்தினிய பகுதியில் தனது தாயை கழுத்து நெரித்து கொடூரமாக கொலை செய்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வாரியபுல போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரத்தினிய பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய தாயொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தாயின் 32 வயதுடைய மகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான மகள் மனநல நோயால் பாதிக்கப்பட்டவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை ரத்தினபுரி டிப்போ சந்தி பகுதியில் உள்ள வீடொன்றில் தனது மாமியாரை கழுத்து நெரித்து கொலை செய்த மருமகன் நேற்று கைது செய்யப்பட்டதாக ரத்தினபுரி போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 74 வயதுடைய மாமியாரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் விசாரணைகளில் மருமகனுக்கும் மாமியாருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபரான 29 வயதுடைய மருமகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.